விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவ்வளோதாங்க. மறுபடியும் பரிசுத்த ஆவியை நிறைக்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அது ஜபங்க. 1 மணி நேரம் கை பிடிச்சின்னு பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் மாய்மாலக்காரராக இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை அருவருப்பாக பார்க்குறாரு. நம்ம ஒன்றா இருக்கலாம், ஒரே சிந்தையாக இருக்கலாம், ஒரே நோக்கமாக இருக்கலாம். நம்ம எல்லாம் ஒரு நோக்கத்தில் வச்சு பாருங்களேன். கிறிஸ்மஸ்ன்னு இப்போ எடுத்துப்போம். எல்லாருக்கும் ஒரே இருதயம் வருமா, ஒரே நோக்கம் வருமா, ஒரே சிந்தை வருமா? நம்ம பின்னால் உட்காந்து யோசிப்போம், ஏன் இதை இப்படி செஞ்சாங்க, ஏன் அதை அப்படி பண்ணாங்க, ஏன் இவங்க செஞ்சாங்க, ஏன் அவங்க பண்ணாங்க. வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு, பொதுவாக இருந்தது. அவங்களுடைய ஜப வாழ்க்கைக்கு அடித்தளமே தாங்க. எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருக்குரியது. எங்களுக்கு இங்கே யாரும் நீ நான் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதனால தான் இயேசுவை போல் அவங்க ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? நான் இயேசுவோடு இணைக்கப்படணும். என் சிந்தையெல்லாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு நாங்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க போகிறோம். முடிவு பண்ணலாம். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வந்துடும். கண்ணை மூடி கை கூப்பி அப்படி சொல்கிறது மட்டும் இல்லை ப்ரேயர். நான் என்னவா யோசிக்கிறேன், என்னவா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன், அத்தனையும் ப்ரேயர் தான். பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு பேசுறது, பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு வசனத்தை சொல்கிறது, பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு கேட்கறது, ஒரே இருதயம் வர்றது, எவ்ரிதிங் இன்க்ளூட்ஸ் ப்ரேயர்.